ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்திலையும் தைரியத்திலையும் தான் நம்ம சேனலும் டெவலப் ஆகிட்டுருக்கு. நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். சந்தோஷமாக இருக்கிறது இருக்கட்டும், எங்கள் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது புரியுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? ஈவன் ஒய் பிளட் சேவ் பிளட்டுங்கிற மாதிரி எனக்கும் ஒரே பிரச்சனை தான். என்னென்னா, வர பொங்கல் வருது. வர 15ஆம் தேதி பக்கமாக புதன் திங்கள் கிழமையிலேருந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் அவங்க வேலைக்காக இருக்கோம். ஆனால் நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிட்டால் இப்போவே ஆல்ரெடி 300 வெயிட்டிங் லிஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு. பஸ்ஸில் கேட்டால் அவங்க சொத்தையே விற்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது டிக்கெட்டு. சரி, எப்படித்தான் ஊருக்கு போகிறது அப்படின்னு நானும் ஒரு வாரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த ஐடியாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிஞ்சால் நான் அந்த ட்ரெயினில் தான் அந்த ஐடியாவில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொல்லப்போனால் அந்த ட்ரெயினில் தான் நான் வரப்போகிறேன். நீங்களும் முடிஞ்சால் அந்த ட்ரெயினில் வாங்க, நம்ம சந்திப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நம்ம சென்னையிலேருந்து இப்போ நம்ம சொந்த ஊரான நம்ம கோயம்புத்தூர், சேலம், ஈரோடெல்லாம் போகணும்னா நமக்கு இருக்கிற மெயின் ஆப்ஷன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு கோவை எக்ஸ்பிரஸை பிடிச்சோமா, மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இருப்போம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த குழந்தை குட்டி ஈத்துவிழுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது என்னென்னா, ஆல்ரெடி பையன் அழுதுட்டு இருக்கிறான். ட்ரெயினில் போனோம்னா சுத்தமாக சமாளிக்கவே முடியாது. இது மாதிரி பல பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் பஸ்ஸை அழகாக புக் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம பஸ்ஸுலேயும் போகிற அளவுக்கு நம்ம பட்ஜெட் சரி வராது. சரி, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு டக்குன்னு தெரிஞ்ச ஒரு ஐடியா அரக்கோணத்துலேருந்து சேலம் போகிற மெமுவை பிடிச்சோமா, போகலாமா, வீட்டுக்கு போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னென்னா, காலையில் 5:45 இந்த வண்டி அரக்கோணத்தில் கிளம்புது. சரி, அரக்கோணத்தில் தானே 5:15 கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சென்னையிலேருந்து பார்த்தா நமக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஒரு என்ன தான் எப்படி பார்த்தாலுமே நமக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சோன்னா 5:15 நம்ம போய் அரக்கோணத்தில் சேர முடியாது. ஏன்னா இருக்குது, ட்ரெயின் இருக்குது, புதன்கிழமை மணிக்கு இருக்குது, வியாழன் வெள்ளி புதன் வியாழன் எல்லா கிழமை இருக்குது. ஆனால் என்னென்னா, நமக்கு திங்கக்கிழமை மணிக்கு போனால் தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் 3:15 கவுஹாத்தி எக்ஸ்பிரஸை பிடிச்சிங்கன்னா 4:15 அரக்கோணம் போய் சேர்ந்து அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். இல்லை அப்படி இல்லாட்டி கூட இதில் எந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா கூட, காலையில் கோவை எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி எந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்கனாலும் நீங்கள் அந்த அரக்கோணம் ட்ரெயினை பிடிச்சிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் எந்த ட்ரெயினுமே திங்கக்கிழமை மணிக்கு ஓடுறதில்ல. ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருக்குது, அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் வியாழக்கிழமை இருக்குது. சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கே, அப்போ என்ன அந்த ட்ரெயினில் பிடிச்சி போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரக்கோணம் ட்ரெயின் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். சனிக்கிழமையும் கிளம்ப முடியாது, ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்ப முடியாது. திங்கக்கிழமை மணிக்கு விடிய காத்தால கிளம்புனா தான் பண்ண முடியும். சரி, இப்போ திங்கக்கிழமை மணிக்கு விடிய காத்தால கிளம்புனோன்னா இந்த ட்ரெயினை நமக்கு இங்கே ட்ரெயின் இல்லை. சரி, வேறு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தோன்னா, சரி இந்த ட்ரெயினை ஏன் நம்ம பார்க்கணும், அட்லீஸ்ட் நம்ம லோக்கல் ட்ரெயினை பார்க்கலாமே அப்படின்னு லோக்கல் ட்ரெயினை பார்த்தா, லோக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் 3:50 கிளம்புது. 3:50 கிளம்புற இந்த ட்ரெயின் அரக்கோணத்துக்கு 5:40 போய் சேருது. ஆனால் நமக்கு இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரெயினை புட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணத்தில் கிளம்புற ட்ரெயின் 5:15 கிளம்புது. ஆக நம்ம சென்னையிலேருந்து லோக்கல் ட்ரெயினில் பிடிச்சாலும், ஃபஸ்ட்டு ட்ரெயினை எந்திரிச்சு போய் பிடிச்சாலும் நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. அதனால் சென்னையிலேருந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் பிளானை கேன்சல் பண்ணிப்போம். சரி, அட்லீஸ்ட்டு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து திருவள்ளூர் ட்ரெயினை போய் பிடிக்கலாம். அப்படி நீங்கள் திருவள்ளூர் ட்ரெயினை ஃபஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா 3:50 திருவள்ளூர் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா 4:59 கிட்டத்தட்ட லோக்கல் ட்ரெயினாக ஷார்ப்பாக போய் எப்படி நிற்காது. குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷமாவது லேட் ஆகும். 5:10 நீங்கள் திருவள்ளூரில் இறங்கி 5:15 எப்படி நீங்கள் அரக்கோணத்தில் போய் ட்ரெயினை பிடிக்க முடியும்? ஸோ லோக்கல் ட்ரெயின் பிரச்சனையும் லோக்கல் ட்ரெயினும் நமக்கு சப்போர்ட் ஆகாது. சரி, என்ன தான்ப்பா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே வழி, அந்த ட்ரெயினில் தான் நீங்கள் கன்ஃபார்மாக போகிறீங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டே தன்பாத் டு அலப்பே ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரெயின் 11:45 வரும், 12:38 அரக்கோணம் போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னப்பா அது காலையில் 5:15 ட்ரெயினுக்கு 12:30 மணிக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துருக்கிறதா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா, இந்த ட்ரெயின் அதாவது 13351 இந்த ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரைவல் ஸ்டேட்டஸ் எப்பயுமே 1 மணி நேரம் லேட்டு தான். இந்த ட்ரெயினில் நானே அனுபவப்பட்டிருக்கேன். குறைஞ்சது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், இது ஜனவரி 2, ஜனவரி 3, ஜனவரி 4, குறைஞ்சது 1.5 மணி நேரம் லேட்டு. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா, நைட்டு ஒரு 11:45 இந்த ட்ரெயின் வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க. 12:30 1 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. 1 மணி 2 மணி இல்லை ஒரு 2-3 மணிக்கு நீங்கள் போய் அரக்கோணத்தில் போய் நீங்கள் செட்டில் ஆயிருங்க. அரக்கோணத்தில் போய் செட்டில் ஆகிட்டு நீங்கள் அங்கேயே நீங்கள் சர்வைவல் பண்ணிங்கனாலும் சரி,
அப்படி இல்லாட்டி பக்கத்தில் டார்மிட்டரி இல்லை வெயிட்டிங் ஹால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு ஒரு 10 20 நீங்கள் கொடுத்துட்டு அழகாக அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 5:15க்கு இந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா அழகாக சொந்த ஊருக்கு போய் சேர்ந்துட முடியும். சரி, நைட்டே போய் அப்படி போய் வெயிட் பண்ணி கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. உங்கள் கிட்டே 2 வீலர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருவள்ளூர்லேருந்து இந்த பக்கம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ட்ரெயின் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிறதுக்கு 34 கிலோமீட்டர் இல்லை கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்னு வைங்க. நீங்கள் வர ஊர்லேருந்து திருவள்ளூருக்கு எவ்வளோ தூரம்னு கணக்கு போட்டுக்கோங்க. அப்படி இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 70-80 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் 80 கிலோமீட்டர் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போனால் இந்த பக்கம் காட்பாடியே போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியுது. சிலருக்கு இதுதான் வழி. இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. நான் இப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் வண்டி என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து தான் வருவீங்க. 5 நாளைக்கு நீங்கள் பார்க்கிங் சார்ஜை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 ரூபா வருதுன்னு வைங்க. ஒரு பைக்குக்கெலாம் ஒரு குறைஞ்சது நீங்கள் போயிட்டு வர காசே ஒரு 150 ரூபா பார்க்கிங் சார்ஜ் மட்டுமே கட்டணும். அதனால் அதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஊருக்கு போய் ஒரு 5 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து கஷ்டப்படணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் சமாளிக்கிறதுல தப்பே இல்லை. அதனால் நான் இப்படித்தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோடய ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக வாழ்த்துனாலும் சரி, இல்லை கழுவி ஊற்றுனாலும் சரி, என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ எல்லோரும் அந்த ஏரியா மக்களாக தான் இருப்போம். கோயம்புத்தூர், சேலம், ஈரோடுன்னு. முடிஞ்சால் நம்ம ட்ரெயினில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா ரயில் சம்மந்தமான தகவல் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இது போல் நிறைய வீடியோஸ் இனிமேலும் வரும். நிறைய பயன்பாடாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்னபடி தான் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன். நன்றி, வணக்கம்.